அக்ஷய திருதியை கொண்டாடுறதுக்கு முக்கியமான காரணம் இதுதாங்க. முன்னொரு காலத்தில் ஆதிசங்கர பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா பிக்ஷைக்காக நகர்வலம் போறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு ஏழை வீட்டுக்கு போய் கேட்க பவந்தி பிக்ஷாந்தின்னு கேட்கறாங்க. அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கே எந்த ஒரு பொருளுமே இருக்காது. ரொம்ப ரொம்ப கஷ்டவாளியான குடும்பம். அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா நெல்லிக்கனி மட்கனி வச்சிருப்பாங்க. சோ ஒரு குழந்தை வந்து கேட்கிறாரே வாசல்ல கேட்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த அம்மா மன இன்பத்தோட கொண்டு போயிட்டு என்கிட்ட இந்த நெல்லிக்கனி தான்ப்பா இருக்கு, இதை வச்சுக்கோ, என்னால முடிஞ்சது இதுதான் அப்படின்னு சொல்லும் போது ஆதிசங்கர் இவங்க உண்மையான ஏழ்மையை பார்த்து மகாலட்சுமியை வேண்டி கனகதாரா சோஸ்திரம் பாடுறாரு. இவங்க எந்த நெல்லிக்கனி கொடுத்தாங்களோ அந்த நெல்லிக்கனியை தங்கமா மாத்தி அம்பாள் வந்து வானத்திலிருந்து பொழிகிறா. சோ அதனால எதுக்கு அக்ஷய திருதியை கொண்டாடுறோம்னா, நம்ம அக்ஷய திருதிக்கு வாங்குறது பெருசு கிடையாதுங்க. ஒருத்தவங்களுக்கு நம்ம மனசார ஒரு விஷயம் கொடுக்கறது தான் இந்த அக்ஷய திருதியோட உண்மையான ரீசன். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி அதை திரிச்சுட்டாங்க. சோ முக்கியமான உண்மையான ரீசன் எதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாங்குறதை விட நம்ம மனசார கொடுக்குறோம் பாத்தீங்களா, அதுதாங்க பெருகி வரும்.